Unit 1 Basics of Computer Part 6 Hardware Output Devices அதில் என்னென்ன Monitor, Printer, Plotter Output Devices அதில் first பார்க்க போகிறது Monitor. So monitor அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. Also called Visual Display Unit VDU அப்படின்னு சொல்லலாம். Monitor என்ன பண்ணும்? It displays the character typed on the keyboard. Keyboard மூலமா input device மூலமா உள்ள வந்ததை நமக்கு output-ஆ display பண்ணி காமிக்கும். It helps to correct wrong entries. So அது மாதிரி காமிக்கிறதுனால நம்ம விஷுவலா பார்க்கிறோம் எது தப்பு இருக்கோ அதை உடனே கரெக்ட் பண்ணிக்க முடியும். Displays 24 lines at a time in a full screen and 80 characters per line. ஒரு லைனுக்கு 80 கேரக்டரை டிஸ்ப்ளே பண்ணும். அதே மாதிரி ஒரு ஸ்கிரீனுக்கு ஃபுல் ஸ்கிரீனுக்கு 24 லைன்ஸை டிஸ்ப்ளே பண்ணி கொடுக்கும். ஓகே, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மானிட்டர்? CRT, cathode ray tube. LCD, liquid crystal display. LED, light emitting diode. இதுல CRTங்கிற மானிட்டர் இப்ப அவுடேட்டட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ப்ரெசண்டா இருக்கிறது பார்த்தீங்கன்னா LCD and LED மானிட்டர்ஸ் தான். இன்ஃபேக்ட் இந்த மானிட்டர்ஸ்ல முன்னாடிலாம் 80sலாம் பார்க்கும்போது மோனோ மானிட்டர், தட் இஸ் மோனோ கலர் மானிட்டர் அப்படின்னு சொல்றது உண்டு. அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் பிக்சர்ஸ் வரும். லேட்டர் ஆன் இப்ப நமக்கு கலர்லயும் வருது. அடுத்தது பிரிண்டர்ஸ் பார்க்கலாம். பிரிண்டர்ஸ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வாட் இஸ் a printer அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். A printer is a peripheral device which makes a persistent representation of graphics or text usually on paper. ஏற்கனவே பெரிஃபிரல்னா என்னன்னு சொன்னேன். Devices which are connected to computer but are not parts of computer. அததான் peripheral devices னு சொல்லுவோம். So ஒரு பிரிண்டர்ங்கிறதும் peripheral device தான். It is connected to computer but it is not a part of computer. ஓகே, அதனோட வேலை என்ன? It makes a persistent representation. Persistent சொல்லும் பொழுது உறுதியானன்னு சொல்லலாம், இல்ல ஈவன் தொடர்ந்து ஒரு கிராபிக்ஸையோ இல்ல ஒரு டெக்ஸ்டையோ தொடர்ந்து நமக்கு காமிக்கிறதுக்கு, பிரிண்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதுதான் பிரிண்டர். அதுல டைப்ஸ் இருக்கு. என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் பிரிண்டர் பார்க்க போறோம்? டாட் மேட்ரிக்ஸ், இங்க் ஜெட், லேசர். இது மூணை பத்தியும் அடுத்தடுத்து பார்க்க போறோம். டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். இப்ப இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும். அதனோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்க்கும்போது இது இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இட் இஸ் a low speed impact printer. மெதுவா தான் அதுல பிரிண்ட் ஆகும். லோ ஸ்பீட் இம்பாக்ட் பிரிண்டர். அது என்ன இம்பாக்ட் பிரிண்டர்? டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ல உங்களுக்கு ரிப்பன் யூஸ் பண்ணுவோம். அதான் கார்ட்ரிட்ஜ். ஸோ அதனோட இம்பாக்ட், தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுதான் போய் பேப்பர்ல பிரிண்ட் ஆகுது. அதனாலதான் இதுக்கு பேரு இம்பாக்ட் பிரிண்டர்னு பேர். இதுல எப்படி ஆர்கனைசேஷன் ஆயிருக்குன்னு பார்ப்போம். wires are fixed to the print head. ஸோ இங்க சைட்ல பிக்சர்ல பாத்தீங்கன்னா print wiresன்னு இருக்கு. ஸோ அந்த wires என்ன ஆகும்னா ஒரு print ஹெட்டுக்குள்ள சொருகி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த wires அப்பப்ப வெளியில வந்துட்டு உள்ள இழுத்துக்கும். உள்ள வெளியில வரும், உள்ள போகும், வெளியில வரும், உள்ள போகும். ஸோ அது மூலமாகத்தான் பேப்பர்ல பிரிண்டே ஆகும். ஸோ print head, it contains from 9 to 24 pins. அந்த வயர்ஸ்ங்கிறது பின்ஸ்னு சொல்லலாம். அதுல எவ்வளவு இருக்கும்னா
9 இருக்கிறது கூட இருக்கு, 24 pins இருக்கிறது கூட இருக்கு. அந்த wires எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா, they are operated by solenoid. அப்ப solenoidங்கிறது என்ன? Solenoid is a coil which produces magnetic field when current passes through it. So இப்ப பாத்தீங்கன்னா அதுவும் காமிச்சிருக்கு, solenoidனு இருக்கு பாருங்க. அந்த solenoidக்குள்ளதான் இந்த print head இருக்கு. இந்த print headனுடைய stem வந்து சேர்ந்திருக்கு, அதுல wiresம் இருக்கு. இந்த solenoidக்கு current pass ஆகும். பாஸ் ஆன உடனே அந்த solenoid, it is like a coil, அது என்ன ஆகும்? It produces magnetic field. அந்த மாதிரி magnetic field produce ஆறதுனால தான் இந்த wiresக்கு movement கிடைச்சு அந்த print head மூலமா wires போய் பேப்பர்ல print பண்ணுது. அப்ப signals are transmitted from the computer. அப்ப அந்த signals எங்கேந்து வருது? கம்ப்யூட்டர்லேருந்து signals வருது. வந்த உடனே solenoidக்கு current பாஸ் ஆகுது. உடனே அது magnetic field produce பண்ணுது. அதுக்கப்புறம் அதுல இருக்கிற print headல இருக்கிற wire போய் பேப்பர்ல print பண்ணுது. அப்படி print பண்ற அந்த characters எப்படி print பண்ணும் dot matrixல அப்படின்னா 7/5 matrix format. அதுல தான் அது print பண்ணும். So இப்ப recap பண்ணிக்கலாம். என்ன? கம்ப்யூட்டர் வந்து சிக்னல்ஸ் அனுப்புது. ஸோ சிக்னல்ஸ் கம்ப்யூட்டர்லேருந்து டிரான்ஸ்மிட் ஆன உடனே அது சாலனாய்டு வழியா, சாலனாய்டு என்ன ஆகும்? பவர் கனெக்ஷன் நம்ம டாட் மேட்ரிக்ஸ்க்கு கொடுக்குறோம். கொடுக்கறதுனால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது சாலனாய்டில். ஸோ அது சுத்த ஆரம்பிக்கும். அப்போ அதில் ஃபிக்ஸ் ஆகியிருக்கிற பிரிண்ட் ஹெட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அந்த பிரிண்ட் ஹெட்டுக்குள்ள தான் நமக்கு ஒயர்ஸ் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அந்த ஒயர்ஸ் ப்ரொட்ரூடிங்னு சொல்லுவாங்க, உள்ள வந்துட்டு வெளியில போகும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அது என்ன பண்ணும்? அங்க பாத்தீங்கன்னா ரிப்பன் ஒண்ணு இருக்கு பாருங்க. ஸோ அந்த ரிப்பன் வழியா பேப்பர்ல போய் பிரிண்ட் பண்ணி வரும். ஸோ அது தெரியணுங்கிறதுக்காக தான் மேல டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்ட் ஹெட் அப்படின்னு தனியா ஒண்ணு மேல காமிச்சிருப்பாங்க ரவுண்ட் பண்ணி. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் ஒயர் போய் ரிப்பன் வழியா போய் பிரிண்ட் பண்ணும்போது பேப்பர்ல நமக்கு பிரிண்டிங் மேட்டர் கிடைக்கிறது. தட் இஸ் இமேஜ் ஆஃப் த டெக்ஸ்ட் ஆர் பிக்சர் எதுவா இருந்தாலும் அது கிடைக்குது. ஸோ இதனோட அட்வான்டேஜஸ் என்ன? இதனோட காஸ்ட் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்ல, லெஸ் நாய்ஸ், சத்தம் ஜாஸ்தி இருக்காது. ஆனா பிரிண்டிங் குவாலிட்டிங்கிறது மீடியமா தான் இருக்கும். ரொம்ப குவாலிட்டியை எதிர்பார்க்க முடியாது. பிரிண்டர்ல அடுத்தது இங்க் ஜெட் பார்க்க போறோம். இங்க் ஜெட் பிரிண்டர் எப்படி இருக்கும்? ஸோ பக்கத்துல பிக்சர்ல பாருங்க. ஸோ அதுல கலர் பிக்சர் இஸ் ஆல்சோ பாசிபிள். வேறஸ் டாட் மேட்ரிக்ஸ்ல நமக்கு கலர் பிக்சர்ஸோ கலர் டெக்ஸ்டோ எடுக்க முடியாது. மீடியம் ஸ்பீட் நான் இம்பாக்ட் பிரிண்டர். ஸோ இம்பாக்ட்னு சொல்லும் பொழுது ஒரு மெக்கானிக்கல் மூவ்மெண்ட் இருக்கும். அதாவது ரிப்பன் மூவ் ஆகுது, அந்த பிரிண்ட் ஹெட் மூவ் ஆகுது. ஸோ மெக்கானிக்கல் மூவ்மெண்ட் இருக்கு. அதனாலதான் அதனோட தாக்கம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க் ஜெட்டுங்கிறது மெக்கானிக்கல் மூவ்மெண்ட் எதுவும் கிடையாது. இட் இஸ் அ மீடியம் ஸ்பீட் நான் இம்பாக்ட் பிரிண்டர் தான். இதனோட கேரக்டர்ஸ் எப்படி பிரிண்ட் ஆகும்? பிரிண்ட்ஸ் கேரக்டர்ஸ் ஆஸ் டாட்ஸ், குட்டி குட்டி புள்ளியா அந்த மாதிரி தான் பிரிண்ட் ஆகும். இட் ஹேஸ் an ink tank from which ink is pumped through a nozzle அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்ப பக்கத்துல பிக்சர் இருக்கு பாருங்க. அந்த பிக்சர்ல இங்க் டேங்க்ல எப்படி இங்க நம்ம ஃபில் பண்றோம்னு காமிச்சிருக்கு. ஸோ இங்க் டேங்க் இருக்கும், அதுக்குள்ளுக்குள்ள இங்க் அதுல ஃபில் ஆகி இருக்கும். நம்ம ஒன்ஸ் ஒரு கலர் போயிடுச்சு அப்படின்னா அந்த கலரை நம்ம ரீப்ளேஸும் பண்ணிக்கலாம். ஸோ இங்க் டேங்க்ல இங்க் வந்து இங்க் ஜெட் ஒர்க் பண்ணும் பொழுது பம்ப் ஆகி வெளியில வரும். எப்படி வரும் அப்படின்னா through a nozzle அப்படின்னு சொல்றோம். அப்ப அது அந்த நாசல் வழியா வெளியில வர இங்க் என்ன ஆகும்? there are electrically charged deflection plates. deflectionனா திருப்பி விடுதல். ஸோ
இங்கு ஜெட்டை எலக்ட்ரிக்கலா நம்ம கனெக்ட் பண்ணி இருக்கும் பொழுது அது வழியா கண்டக்டிவிட்டி பாஸ் ஆகி அந்த த்ரூ எலக்ட்ரிக்கல் சார்ஜ் என்ன ஆகும்னா இந்த டிஃப்ளெக்ஷன் பிளேட்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அது நாசில் வழியா வரக்கூடிய இங்கை திருப்பி விடும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல தெரியும். முதல்ல மேல இருக்கிறது பம்ப், அதுக்கப்புறம் இருக்கிறது கீழே அப்படி பைப் மாதிரி டேப் மாதிரி தொங்கி இருக்கு பாருங்க, அது இங்க். இங்க் அது வழியா பாஸ் ஆகுது. அது நடுவுல ப்ளூல காமிச்சிருக்கிறது இங்க் மாதிரி. இங்க் பாஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த எண்டுல இருக்கிறதுக்கு பேர் தான் நாசில். ஸோ அது வழியா இங்க் கீழே வருது. வந்த உடனே சைட்ல பாத்தீங்கன்னா சார்ஜ் எலக்ட்ரோட் அப்படின்னு இருக்கு. ஸோ அது ரெண்டும் அந்த எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு டிஃப்ளெக்ஷன் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டிஃப்ளெக்ஷன் பிளேட்ஸ் மூலமா இந்த இங்க் என்ன ஆகும், அது டிஃப்ளெக்ட் ஆகும், அதாவது திருப்பி விடப்படும். திருப்பி விடப்பட்டு அது நேரா போய் எங்க போய் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா, நேரா பேப்பர்ல they guide tiny droplets to proper position on the paper. so dropletsஆ வரக்கூடியத இந்த டிஃப்ளெக்ஷன் பிளேட்ஸ் திருப்பி விட்டு குட்டி குட்டி டைனி டிராப்லெட்ஸா ஒரு ப்ராப்பர் பொசிஷன்ல பேப்பர்ல போய் பிரிண்ட் பண்ணும். இதுதான் இங்க் ஜெட்டினுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல்னு சொல்லலாம். அப்ப அந்த மாதிரி இங்க் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும் பொழுது ஒருவேளை அந்த ஒர்க் முடிஞ்சு போச்சு. ஏன்னா நமக்கு டேட்டா சிக்னல்ஸ்ங்கிறது கம்ப்யூட்டர்லேருந்து வரும். ஸோ அக்கார்டிங் டு தட் அந்த டேட்டாவையும் அது பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வருது. அப்படி வரும் பொழுது ஒன்ஸ் அந்த டேட்டாவோட இன்ஃபர்மேஷன் முடிஞ்சு போய் பிரிண்டிங் முடியுது அப்படிங்கும்போது கண்டினியூஸா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கிற அந்த இங்க் என்ன ஆகும் அப்படின்னா, unused droplet of ink is recycled back to ink tank. அப்ப கீழே பாத்தீங்கன்னா தெரியும் ரீசைக்ளிங் கட்டர் அப்படின்னு இருக்கு. அது வழியா அது என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப போய் இங்க் டேங்க்லயே போய் சேர்ந்துடும். ஸோ இதனோட அட்வான்டேஜஸ் என்ன? காஸ்ட் லோ தான் கம்பேர்டு டு லேசர். லேசர் பிரிண்டரை விட இது கம்மி. பிரிண்டிங் குவாலிட்டி ஹையா இருக்கும். லேசர், டாட் மேட்ரிக்ஸ், இங்க் ஜெட் பார்த்தோம். இப்ப லேசர் பிரிண்டர். லேசர் பிரிண்டர் இப்படிதான் இருக்கும். ஹை ஸ்பீட் நான் இம்பாக்ட் பிரிண்டர். இங்க் ஜெட் மாதிரியே இதுவும் நான் இம்பாக்ட் பிரிண்டர், அதாவது மூமெண்ட் எதுவும் கிடையாது. இட் டஸ் நாட் ஹிட் ஆர் இட் டஸ் நாட் ஹேவ் எனி இம்பாக்ட் ஆன் த ரிப்பன். இந்த கீழே வந்த பிக்சர் பாருங்க. இப்ப நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். போட்டோ ரிசெப்டர் ட்ரம் இஸ் மேட் ஆஃப் செலீனியம். லேசர் பிரிண்டர்ல போட்டோ ரிசெப்டர் ட்ரம்னு ஒன்னு இருக்கு. அது செலீனியம்ங்கிற மெட்டீரியல்னால ஆனது. அப்ப கீழே உள்ள பிக்சர்ல ரவுண்டா பிளாக்கா தெரியுது பாத்தீங்களா, அதுதான் போட்டோ ரிசெப்டர் ட்ரம் அசெம்பிளி. Static charge is applied to this drum. அதாவது லேசர் பிரிண்டரை எலக்ட்ரிக்கலா நம்ம கனெக்ட் பண்ணின உடனே எலக்ட்ரிக்கல் சார்ஜ் பாஸ் ஆகும். அது ஸ்டாட்டிக்கா நிலையானதாக, நிலையான சார்ஜ் இஸ் அப்ளைடுன்னு சொல்லலாம். ஸோ தட் இஸ் அப்ளைடு டு த ட்ரம். அதனால என்ன ஆகும்? The surface of the drum is conductive when the light hits on it. ட்ரம்முடைய சர்ஃபேஸ் என்ன ஆகும் அப்படின்னா மின் கடத்தும் தன்மை பெறும். கண்டக்டிவ், மின் கடத்தும் தன்மையை பெறுகிறது. ஏரியாஸ் டு பி பிரிண்டட் ஆர் சார்ஜ்டு. அப்ப என்ன ஆகும்? எந்த ஏரியாஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகி வெளியில வரணுமோ அதெல்லாம் சார்ஜ் ஆகும். Laser beam exposes the area not to be printed. Laser printer எலக்ட்ரிக்கலாவும் கனெக்ட் ஆகுது. அதே சமயத்துல சிஸ்டத்திலேருந்து டேட்டா பாஸ் ஆகுது. பட் ஒன்ஸ் லேசர் பிரிண்டர் எலக்ட்ரிக்கலி கனெக்ட் ஆன உடனே ஒரு லேசர் யூனிட்னு உள்ள இருக்கு. அது மூலமாக இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், அந்த போட்டோ ரிசெப்டர் ட்ரம் அசம்பிளிக்கு மேல இருக்கு. அந்த லேசர் யூனிட் மூலமாக லேசர் பீம் பாஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த லேசர் பீம் என்ன பண்ணும் அப்படின்னா
எதெல்லாம் பிரிண்ட் ஆகக்கூடாதோ அந்த இடங்களை எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிவிடும், அதாவது வெளிப்படுத்தி விடும். அப்ப எது பிரிண்ட் ஆகணுமோ அது மட்டும்தான் பேப்பர்ல பிரிண்ட் ஆகி வரும். ஆனா அந்த பிரிண்ட் ஆறது எப்படி ஆகும்? Dry toner is applied to the drum. Dry பவுடர் அப்படின்னு சொல்லலாம். பவுடர் மாதிரி இருக்கிறது அந்த ட்ரம் மேல அப்ளை பண்ணுவோம். அப்ப வெட்டா இருக்காது, ட்ரையா இருக்கும். அதனால அது என்ன ஆகும்? இந்த ட்ரம் கண்டக்டிவிட்டி இருக்கிறதுனால இந்த ட்ரை டோனர் அப்ளை பண்ணின உடனே அது ட்ரம்ல போய் ஸ்டிக் ஆயிக்கும். அப்ப எந்த ஏரியாலாம் பிரிண்ட் ஆகணுமோ அந்த ஏரியா போய் அந்த பேப்பர் போறச்சே ட்ரம் வழியா போகும்போது அந்த இங்கு பேப்பர்ல ஒட்டும். அதே சமயம் லேசர் பீம் எதெல்லாம் பிரிண்ட் ஆகக்கூடாதோ அவற்றையெல்லாம் அது வெளிப்படுத்திவிடும். அதனால எந்த மேட்டர் வெளியில வரணுமோ பிரிண்ட் ஆகி அது மட்டும்தான் நமக்கு வெளியில வரும். So next, image of the drum is transferred electrostatically to the paper. எலக்ட்ரோஸ்டாட்டிஸ்டிக்கலினா மின்காந்தவியல் அப்படின்னு சொல்றது. அதன் மூலமாக அந்த இமேஜ் எதெல்லாம் பிரிண்ட் ஆகணுமோ அதெல்லாம் that is transferred இடமாற்றம் அடையும். எப்படி? பேப்பருக்கு. அப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிஸ்டிக்கலினா என்ன ஆகும் அப்படின்னா, இங்க கீழே பாத்தீங்கன்னா தெரியும், பேப்பர் ட்ரேல இருந்து ஏரோ ஒண்ணு வருது பாருங்க, வந்து ட்ரம் வழியா அப்படி வந்து எகெயின் பார்த்தா ஒரு இடத்துல ஃபியூசர்னு இருக்கு. அந்த ஃபியூசர்ங்கிற இடத்துலதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்கலி அது என்ன ஆகுது, ஃபியூஸ் ஆகி அந்த பேப்பர் வெளியில வந்து மேல பாத்தீங்கன்னா பேப்பர் எக்ஸிட்னு இருக்கு, வந்து வெளியில விழும். சோ இப்ப ஒரு திருப்ப பார்க்கலாம். என்னன்னா, லேசர் பிரிண்டரை எலக்ட்ரிக்கலா நம்ம கனெக்ட் பண்ணின உடனே ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அப்ளை ஆகும். அது ட்ரம் கண்டக்டிவிட்டி ஏற்படுத்தும். அப்பொழுது டேட்டாவும் சிஸ்டத்திலேருந்து வந்துட்டு இருக்கும். லேசர் யூனிட் மூலமாக லேசர் பீம் ஏற்படும். லேசர் பீம் டேட்டால வரக்கூடிய பிரிண்ட் ஆகக்கூடாத இடத்தையெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணும். பிரிண்ட் ஆக வேண்டிய இடங்கள்லாம் ட்ரை டோனர் மூலமாக எலக்ட்ரோஸ்டாட்டிஸ்டிக்கலி பிரிண்ட் ஆகி பேப்பர்ல வந்து ரிசீவிங் ட்ரேல நமக்கு ரீச் ஆகும். இதனோட அட்வான்டேஜஸ் என்ன? Printing speed is high. Printing quality is high. Replacement for mini offset machine. Mini offset machineங்கிறதுலாம் என்னன்னா, ஒரு பாலிமர் மாதிரி ஒரு மாஸ்டர்னு சொல்றது. அதுல பிரிண்ட் எடுத்து நம்ம கொடுத்தோம்னா, சிஸ்டத்துல பிரிண்ட் பண்ணி எடுத்து கொண்டு போய் கொடுத்தோம்னா 1000, 2000, 5000 காப்பீஸ் எடுக்கலாம். ரொம்ப காப்பீஸ் எடுக்க முடியாது, ஒரு மினிமம் அளவுக்கு. சோ அதனாலதான் மினி ஆஃப்செட்னு சொல்றது. சோ லேசர் பிரிண்டரையும் அதுக்கு ஈக்குவலண்டா நம்ம சொல்லலாம். இப்ப பிளாட்டர் அதை பார்க்கலாம். பிளாட்டரோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்? இந்த பிளாட்டரை இன்னொரு பேர்லயும் சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் எ டிஜிட்டல் பிளாட்டர். அப்ப இதுல பிரிண்டிங் எப்படி நடக்கும்? பிரிண்டிங் டன் இன் கலர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ கலர் டிராயிங் இஸ் பாசிபிள். It consists of a flat surface. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், ஒயிட்டா தெரியுதா, அதுதான் flat surface. It consists of a pen carriage. மேல ராட் மாதிரி இருக்கு பாருங்க, அதுல நம்ம பென் ஆர் கலர் பென்சில்ஸ் எதை வேணாலும் அதுல நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். Paper is fixed on the flat surface. அந்த கீழே உள்ள flat surfaceல பேப்பரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3 to 8 color pens are fixed on the carriage. அந்த கேரேஜ்ல 3 லிருந்து 8 வரைக்கும் கலர் பென்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, இதெல்லாம் அதனோட ஆர்கனைசேஷன். எப்படி அது ஒர்க் பண்ணும்? இப்ப கீழே ஒரு பிக்சர் இருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டே வரலாம் அது எப்படி ஒர்க் பண்ணதுங்கிறத. கேரேஜ் மூவ்ஸ் எக்ஸ் and y and up and down directions. So ரெண்டு டைரக்ஷன்ல இந்த கேரேஜ் மூவ் ஆகும். மேலையும் கீழையும் மூவ் ஆகும், x and y டைரக்ஷன்லயும் மூவ் ஆகும். அதனால தான் நமக்கு சில 3D அந்த பிக்சர்ஸ் எல்லாமும் இதுல பண்ண முடியறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க.
Two points are specified in XY coordinate system. So, இப்ப mathematicsல பார்த்திருப்போம். இது simple தான். ஒரு graph paper எடுத்தோம்னா X, Y அப்படின்னு பார்ப்போம். So, ரெண்டு point நம்ம mention பண்ணோம்னா அப்ப ரெண்டு பாயிண்ட்டையும் Xல அதனோட அளவு என்ன, Yல அதனோட அளவு என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் 3, 5 அப்படின்னா Xல 3 சென்டிமீட்டர் தள்ளி, Yல 5 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு புள்ளி. அதுக்கப்புறமா Xல ஒரு 10, Yல ஒரு 20 அப்படின்னு புள்ளி போட்டு இந்த ரெண்டு புள்ளியும் நேரா நம்ம இணைக்க முடியும். அது மாதிரி வரத்துக்கு பேர் தான் இது. So, the two points are specified in XY coordinate system. Command is issued to draw line between the points. அப்ப command எங்கேந்து வரும்? கம்ப்யூட்டர்லேந்து சிக்னல்ஸ் மூலமா command வந்த உடனே அந்த ரெண்டு coordinate pointsக்கு ஒரு line நம்ம draw பண்ண முடியும். Movement of the pen is specified by digital signal. அதான் இப்ப சொன்னேன் இல்லையா? கம்ப்யூட்டர்லேந்து சிக்னல்ஸ் வந்த உடனே அந்த பென் மூவ் ஆக கேரேஜ் இருக்கு, அந்த பென் கேரேஜ் இருக்கு இல்லையா, அது மூவ் ஆகாம ஆரம்பிக்கும். மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது XY நம்ம என்ன பாயிண்ட்ஸ் கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகி அது போய் லைனா டிரா பண்ணும். இது நாட் ஒன்லி லைன், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 3D பிரிண்டிங்க்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இதுல ரெசல்யூஷன்ங்கிறது எப்படி இருக்கும்? It ranges from 1024 by 1024 points அப்படி இருக்கலாம், இல்லைன்னா 4096 to 4096 points அப்படின்னா ஒரு சின்ன இடத்து அது ஒரு ஸ்கொயர் இன்ச் அப்படின்னு சொல்லலாம். அதுக்குள்ளுக்குள்ள இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு அதனோட பிரிண்டிங் குவாலிட்டியும் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இதனோட அட்வான்டேஜஸ் என்ன? இது மூலமா கலர் டிராயிங் இஸ் பாசிபிள். அது மட்டும் இல்ல, used in computer aided design CAD applications சொல்றது. அதனாலதான் சிவில் டிராயிங்கெல்லாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பிளாட்டர் மூலமா பிரிண்ட் அவுட் எடுத்துதான் அவங்க அதை ரெஃபர் பண்ணிப்பாங்க.